ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் ஸ்டீரியோ டவர் ஸ்பீக்கர் வந்து நம்ம சேலுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இதோட மாடல் பார்த்திங்கன்னா பாஸ்டன் அக்காஸ்டிக்ஸோட T83ன்ற மாடல். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா மேட் இன் USA. நல்ல ஒரு பில்டு இருக்குது. ஒரு ஸ்பீக்கரோட வெயிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 16.5 kg இருக்குது. அது இல்லாமல் இது 3-way விண்டேஜ் ஸ்பீக்கர். உங்களுக்கு 3-way விண்டேஜ் வந்து டவரில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். அதுவும் இது எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஓக் கிரெயின்ஸால் பண்ணியிருக்காங்க. வுட்டு ப்ளஸ் வினைல் ஃபினிஷ், வெளியில் பார்த்திங்கன்னா வினைல் ஃபினிஷ் இருக்குது. அது இல்லாமல் பின்னாடி கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பனானா பைண்டிங் போஸ்ட் இருக்குது. இது ஒரு 3-way அக்காஸ்டிக் சஸ்பென்ஷன் ஸ்பீக்கர். அதாவது வந்து உங்களுக்கு போர்ட்டட் இருக்காது, சீல்டு. பேஸ் வந்து கொஞ்சம் நல்ல டைட்டாக டீப்பாக இருக்கும். ஓகேங்களா, அது இல்லாமல் இதில் 3-wayல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch சில்க் டோம் ட்வீட்டர். பழைய மாடலில் சில்க் டோம் ட்வீட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் இதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் மிட்ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 inch மிட்ரேஞ்சு. அதேமாதிரி ஊஃபர் பார்த்திங்கன்னா ஒரு 8 inch உங்களுக்கு 8 inch பேஸ் ஊஃபர் இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் இதோட ஒரிஜினல் கிரில்ஸும் இருக்குது. ஓகேங்களா, இதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். அது இல்லாமல் ஹைட்டு நம்ம பார்த்தோன்னா ஹைட் 33 inches ஹைட்டும், டெப்த்து பார்த்தோன்னா ஒரு 9.5 inch டெப்த்தும், உங்களுக்கு விட்த்து பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 10 inches விட்த்தும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட பில்டு. அது இல்லாமல் இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு விண்டேஜ்னால 15 to 100 watts இருக்கும், பட் பியூரான வாட்ஸு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஹாலே வந்து கவர் பண்ணும். நான் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணேன். ரொம்ப நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்குது. அதேமாதிரி இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னா 45 Hzலேருந்து 20,000 Hz வரை இருக்குது. உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி பார்த்தோன்னா 90 dB சென்சிட்டிவிட்டி. ஸோ ரொம்ப லோ பவர் ஆம்பும் போடலாம். நான் கேம்பிரிட்ஜ் ஆடியோவில் பேசிக் ஆம்ப் ரொம்ப நாள் வச்சு பார்த்தேன், அதுவும் நல்ல நீட்டாகவே இருந்துச்சு. இம்பிடன்ஸ் பார்த்தோன்னா 8 ohms இம்பிடன்ஸு. ஓகேங்களா, இதோட சவுண்ட் நேச்சர் நம்ம பார்த்தோன்னா பேஸ் வந்து ஒரு நல்ல டைட் அண்ட் பஞ்சியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மிட்ரேஞ்ச் பார்த்தோன்னா ஒரு நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ஏன்னா இதில் மிட்ரேஞ்ச் ரொம்ப பெருசு, அதாவது ஊஃபரோட ரேஞ்சு பெருசு, அதனால் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. ட்ரெபிள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நியூட்ரலான ட்ரெபிள் இருக்குது. சில்க் டோம் ட்வீட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கா. ஸோ வார்மாக உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட சவுண்ட் நேச்சர். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3-wayல டெடிக்கேட்டட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடைக்கிறது ரொம்ப ரேர். இதில் இருக்குது, வேணுன்றவங்க கேளுங்க. ஓகேங்களா, ஸோ டெமோ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாடல் வேணும்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29,500 வருது. ஓகேங்களா, ஸோ வேணுன்றவங்க ரீச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.